சிந்தது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. காதல் ஒரு கடல்னு சொல்லுவாங்க. ஆனா February 14 அன்னைக்கு மட்டும் அது காதல் ஒரு காலி பர்ஸ்னு மாறிடும். ஒரு ரோஜா பூவோட ரேட்டை கேட்டாலே சிங்கிள்ஸ்க்கு வராத ஹார்ட் அட்டாக் லவ் ஜோடிகளுக்கு வந்துரும் போல. சரி, இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி ஆரம்பிச்சது? இது உண்மையிலே காதலுக்காகவா இல்ல கார்ப்பரேட் கம்பெனிங்க கல்லா கட்டவான்னு பார்க்கலாம். வேலண்டைன்ஸ் டேவோட பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு மொக்க கதை இல்ல பாஸ், ஒரு மரண மாசான காதல் புரட்சியே சொல்லலாம். 3ஆம் நூற்றாண்டுல ரோம் நாட்டை ஆண்டு வந்த கிங் கிளாடியஸ் அந்த நாட்டு வீரர்கள் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடுறாரு. ஏன்னா கல்யாணம் பண்ணா சரியா சண்டை போட மாட்டாங்களாம், கவனம் சிதறி போயிடும்னு சொல்லி இந்த ரூல போட்டிருக்காரு. இங்கதான் நம்ம ஹீரோ வேலண்டைனோட என்ட்ரி. காதல் மேல அலாதி பிரியம் கொண்ட நம்ம பாதிரியாரான வேலண்டைன் என்ன பண்ணார் தெரியுமா? கிங் கிளாடியஸ்க்கு தெரியாம சீக்ரெட்டா காதல் ஜோடிகள் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்தாரு. இது தெரிஞ்சதும் கிங் கடுப்பாகி அவரை ஜெயில போட்டாரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க இருந்த ஜெயிலரோட பொண்ணு ஆஸ்டேரியஸோட வேலண்டைனுக்கு காதல் மலருது. ஆஸ்டேரியஸ்க்கு கண் பார்வை இல்லனோ வேலண்டைன் அவங்களுக்கு பார்வை கொடுத்ததாகவும் ஒரு கதை இருக்கு. இது இப்படி இருக்க வேலண்டைன் செஞ்ச குற்றத்துக்காக சரியா February 14 அன்னைக்கு அவரை தூக்குல போட கூட்டிட்டு போறப்போ காதலி அஸ்டீரியஸ்க்கு ஃப்ரம் யுவர் வேலண்டைன்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாரு. இதுதான் நம்ம இப்போ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதுக்கு அடிப்படையான காரணம். சரி, ஹிஸ்டரி எப்படி இருந்தாலும் இப்போ இது ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி. 19ஆவது நூற்றாண்டுல தான் இது கமர்ஷியலா மாற தொடங்குச்சு. இப்போ வருஷம் ஃபுல்லா விக்கிற கார்ட்ஸ்ல செகண்ட் பிளேஸ் வேலண்டைன்ஸ் டேக்கு தான் இருக்கு. இத ஒரு கிரீட்டிங் கார்டு ட்ராப்னு கூட சொல்லலாம். அப்புறம் இந்த ரெட் ரோஸ் கேம்ப்ஸ் நார்மலா 20 ரூபாய்க்கு விக்கிற ரோஸ் February 14 அன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்கும். இதுதான் காதலையும் காசையும் ஒன்னாக்குற மேஜிக். சாக்லேட்ஸ், டெடி பியர்ஸ்ல தொடங்கி கோல்ட் ரிங், டைமண்ட் ரிங்னு மக்களை செலவு பண்ண வச்சாதான் காதல்னு இப்போ நம்ப வச்சுட்டாங்க. உலகம் முழுக்க வருஷா வருஷம் $150 பில்லியன், அதாவது 12.5 லட்சம் கோடிக்கு மேல வேலண்டைன்ஸ் டேக்காக மக்கள் ஸ்பெண்ட் பண்றாங்களாம். இந்தியாவில மட்டும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் செலவிடப்படும்னு கணக்கிடப்பட்டிருக்கு. மொத்தத்துல இன்னைக்கு லவ் ஒரு லாபகரமான பிசினஸ். சோ கிஃப்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்க பார்ட்னருக்கு நீங்க உண்மையா இருங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பெரிய கிஃப்டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.